ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதை கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஜீரகமும் நெய்யில் நல்லா பொரிஞ்சு இதில் முந்திரி பருப்பு வந்து நான் துருவி வச்சுருக்கேன். முந்திரி வந்து பெரியவங்களுக்குன்னா நம்ம அப்படியே போடுவோம். குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி துருவி இப்போ இந்த துருவின முந்திரி அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜீரகம் இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து மிளகு ஃபுல்லாக அப்படியே போடுவோம். ஸோ குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதால கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவல் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருந்தேன். ஒயிட் கலர் அவல். அந்த அவலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவல் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இந்த அவல் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அவல் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த வெந்த அவலை வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதை மசிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு குலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பும் இந்த அவலும் சேர்ந்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த ஒரு குலைவான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவல் பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குலைவான அவல் பொங்கல். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதே தெரியாத அளவுக்கு நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான அவல் பொங்கல் ரெடி. இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பராக வெயிட் போடக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் சமைச்ச சாதம் அது மறுபடியும் கொஞ்சம் பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா குலைவாக வேக வச்சுட்ருக்கேன். பெரியவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ குலைவாக வேக வைக்க மாட்டோம். முடிஞ்சால் நீங்கள் குலைவாக வேக வச்சுக்கோங்க. இல்லைனா சமைச்ச சாதத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த அளவுக்கு குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 to 3 கரண்டி நம்ம குலைவா வேக வச்சு இந்த சாதம் வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சிடலாம். இந்த நெய் வந்து நல்லா சூடான சாத்து கூட சேர்க்கும்போது நல்லா உருகி வரும். நெய் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. இதை வந்து நல்லா மசிச்சு ஊட்டி விடுறதுக்கு. நெய் வந்து அவ்வளோ சூப்பராக குழந்தைங்களுக்கு நல்லா கொழுன்னு வெயிட் போடும். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். நம்மளுடைய 2வது ரெசிபி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்லா குலைவாக வேக வச்ச சாதம் ஒரு 2 to 3 கரண்டி எடுத்துக்கலாம். இந்த சாதம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நான் இது கூட நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக குழந்தைக்கு நல்லா வெயிட் போடுற மாதிரி என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை முட்டை வந்து சேர்க்கலை. முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு இதை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். சாதம் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மசிக்கும் போது சாதமும் குலைவாக வரும். குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க அழகாக 8 months குழந்தைங்கலாம் சூப்பராக சாப்பிட்ற இந்த கன்சிஸ்டன்சியில் மசிச்சுக்கோங்க. நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையோட மஞ்சள் கரும் வந்து குழந்தைங்களுக்கு கொழுன்னு நல்லா சூப்பராக வெயிட் போடும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு மேக்ஸிமமே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்தியான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஊற வச்ச டேட்ஸ் வந்து 2 சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணா இன்னும் ஒரு டேட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை நல்லா பியூரி மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவா வந்து நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து குக் ஆகும். இதை நல்லா வறுத்துட்டு இப்போது இந்த ரவா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த ரவாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா குக்கான உடனே ஒரு 2 மினிட்ஸ் குக்கானால் போடுதோம். இந்த ரவா தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் குக்கான உடனே நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட் டேட்ஸ் பியூரி இதை வந்து இந்த ரவா கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே தான் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா காய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சுவையான பேபி டின்னர் ரெசிபி வந்து கிடச்சிரும். இது கூட நான் ஸ்வீட்டுக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதும்.
இப்போ ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம அழகாக சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு டின்னராகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.